ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zana's recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நிறைய பல்காக கூட செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. நான் சொன்ன ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அளவுகள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 100 கிராம், அதாவது 1 கப்பு. நான் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஒரு அரை கிலோ ரவா லட்டு பண்ணுறதுக்கு. நீங்கள் 1 கப்பு மட்டும் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 கப்பு ரவை எடுத்தோம் அப்படின்னா 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்தால் 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. நான் இன்றைக்கி 2 கப்பு ரவை எடுத்ததுனால 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். பாலும் ரவையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சோ அல்லது உங்கள் கைகளாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை சேர்க்கும் போது நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா ஊறி நல்ல சைஸ் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். அதனால் நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊறாமல் இருக்குது. ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாலும் ரவையும் சேர்ந்து நல்லா ஊறி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையும் பாலும், அதை எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படியும் அரைக்க போகிறோம். அதனால் இதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ரவை லட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் பாகு பதம் ரொம்ப முக்கியம். அந்த பாகு பதம் நிறைய பேருக்கு வராமல் ரவை லட்டு ஃப்ளாப்பாக போயிடும். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக பெர்ஃபெக்டாக ஒரு ரவை லட்டு கிடச்சி போயிடும். இப்போ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. இது நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரவா லட்டு நல்லா கலராக வேணும்னா இந்த அளவுக்கு நல்லா செவக்க எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் கொஞ்சம் ரவா வெந்திருக்கும். அதனால் இதே போல் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் குட்டி குட்டியாக ஊற்றி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மீதி இருக்கக்கூடிய மாவுகளையும் இந்த மாதிரி அதே எண்ணெயில் மீதி இருக்க ஆயிலில் குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரவையும் பாலும் கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதே போல் மறுபடியும் திருப்பி விட்டுட்டு சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் திருப்பி போட்டுட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பேட்சையும் நான் பண்ணி காலி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கதை கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு அதில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவா மிக்ஸு, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிருங்க. அரைச்சது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். திப்பியாலாம் இருக்கவே கூடாது. நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சிடணும். நான் 2 பேட்சாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பில் ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம். இந்த முறை பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திராட்சை கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த திராட்சை பழம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்க அந்த ரவையை பார்த்திங்கன்னா அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை அந்த நெய், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் சர்க்கரை எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம 2 கப்பு ரவை எடுத்தோம், அதே அமௌண்ட்டில் 2 கப்பு வந்து சர்க்கரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1 கப்பு சர்க்கரையை வந்து எடுத்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கப்பு சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறேன். சர்க்கரை வந்து கண்டிப்பாக பொடி பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசமனமாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து 1 கப்பு வந்து நான் தேங்காய் பொடி சேர்க்குறேன். 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு வந்து தேங்காய் பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி அதை கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேலே வைக்க முடியாது. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கைகளில் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இறுகி வந்துடும். உருட்டுறதுக்கு நல்ல வசதியாக இறுக்கமாயிரும் பார்த்துக்கோங்க. தேங்காய் பொடி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸை எடுத்து நல்லா ஷைனிங்காக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக சூப்பராக பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். நம்ம போட்டு வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை நல்லா ஒவ்வொரு லட்டுலையும் படுற மாதிரி அதையும் கவர் பண்ணி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எளிமையான பொருட்களை செஞ்சிட்டோம். ரவா லட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து 2 கப்பு ரவை சேர்த்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே ரவை லட்டு கிடச்சிருக்குது. செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதே போல் பெர்ஃபெக்டாக பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட இதே பக்கத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.